Hello students, 12th standard subject economics chapter 1 அதோட continuation தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Topic capitalistic economy. In our previous video we had discussed about economy and its types and economic systems. So இதை பற்றி நம்ம briefly explain பண்ணோம், discuss பண்ணோம். And now we are going to discuss about capitalistic economy. So capitalism, so முதலாளித்துவத்தை பற்றி நம்ம முதலாளித்துவ பொருளாதாரம் இதை பற்றி நம்ம பிரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஆடம் ஸ்மித் இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ முதலாளித்துவத்தினுடைய ஃபாதராக யாரை நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவங்கள தான் நம்ம கால் பண்ணுறோம். கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் அ ஃப்ரீ எக்கானமி. என்ன சொல்கிறாங்க? கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை வந்து எப்படி கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ரீ எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுதந்திரமான ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எதில் கொண்டு வராங்க? இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டுட்டு வராங்க. ஸோ லட்டின் வேர்டில் என்னவா இருக்குது அந்த ஃப்ரீ எக்கானமிங்கிறது பார்த்தோன்னா லேசிஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இதை கால் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆர் இதை எப்படின்னு சொல்லலாம், எப்படி கால் பண்ணலாம் அடுத்ததான்னு பார்த்தோன்னா மார்க்கெட் எக்கானமி, சந்தை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இன்னொரு வகையில் கால் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை எப்படிலாம் கால் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ எக்கானமி அண்ட் மார்க்கெட் எக்கானமி. சரியா? இந்த மாதிரி பண்ணுறேன், இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன் வேர்டுக்கு யூஸ் ஆகும். தென் where the role of the government is minimum and market determines the economic activities. ஸோ இங்கே கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் நம்மளுடைய கவர்மெண்ட்டினுடைய பங்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப மினிமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுடைய பங்கு அப்படிங்கிறது என்னது? இங்கே கேபிட்டலிஸ்டிக்னா முதலாளித்துவம். ஸோ இப்போ இங்கே யார் வேணால் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு தனிநபரும் என்ன பண்ண முடியும்? அவங்களா என்ன பண்ணலாம்? ஒரு தொழில் உருவாக்கலாம், அவங்க எப்படி வேணாலும் அந்த தொழிலை செய்யலாம், என்ன பொருள் வேணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். சரியா? இப்படி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ எக்கானமி கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரீயாக என்ன பண்ண முடியும்? அவங்க சுதந்திரமாக எந்த தொழிலையும் எந்த ஒரு பிஸ்னஸையும் செய்ய முடியும். சரியா? அதுதான் என்ன சொல்கிறாங்க? இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டினுடைய இன்டர்வென்ஷன் என்ன இருக்காது? அவங்களுடைய ஒரு தலையீடல் வந்து எதுலையுமே இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களில் வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்லி சில விஷயங்களில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய தலையீடுகள் இருக்குது. ஸோ எதெல்லாம் சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில். தென் இதான் ஆடம் ஸ்மித், அவங்க நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவங்க தான். ஓகேவா? அண்ட் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் அ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி ஆர் ப்ரைவேட்லி ஓன்ட். என்ன சொல்கிறாங்க? இது இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரைவேட்லி ஓன்ட். இது என்னது? தனி ஆட்கள் இருக்காங்களே, அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன இருக்குது? இது ஒரு பொதுவான விஷயமா இருக்குது. யார் வேணால் என்ன பண்ணலாம்? யார் வேணாலும் தொழில் தொடங்கலாம், என்ன தொழில் வேணாலும் செய்யலாம். ஸோ அதுக்கு என்ன இல்லை? சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அல்லது கண்ட்ரோல்ஸ் இது எதுவுமே இல்லை. சரியா? அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை பேஸ் பண்ண தான் எதுன்னு பார்த்தோன்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் manufacturers produce goods and services with profit motive. எதுக்காக வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராஃபிட் மோட்டிவ்காக. ஸோ என்ன ஒரு பிஸ்னஸுமே நம்ம பண்ணும்போது நம்ம எதுக்காக நார்மலாக ஜென்ரலாக பார்த்தோன்னா இதில் என்ன எதுக்காக பண்ணுவோம்? ப்ராஃபிட் மோட்டிவ்காக தான் பண்ணுவோம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதன் மூலியமாக சர்வீஸும் நடக்குது. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்ன பண்ணுறோம்? ப்ரொடியூஸ் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அதில். பட் எது மெயின் மோட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராஃபிட் மோட்டிவ். த ப்ரைவேட் இண்டிவிஜுவல் ஹேஸ் த ஃப்ரீடம் டு அண்டர்டேக் எனி ஆக்குபேஷன் அண்ட் டெவலப் எனி ஸ்கில். என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் ஒரு ஃப்ரீடமான ஒரு செயல்பாடு இருந்தது. ஸோ யார் வேணால் என்ன பண்ணலாம்? ஈஸியாக மூவ் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த தயக்கமோ எந்த கண்ட்ரோலும் இல்லை. ஸோ யார் வேணால் நினச்சபடி என்ன பண்ணலாம்? ஒரு பிஸ்னஸை செய்யலாம், இருக்கக்கூடிய ரெசோர்ஸஸை நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு கண்ட்ரோல் அங்கே என்ன இருக்காது? அந்த நாட்டில் இருக்காது. ஸோ கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷனும் ரொம்ப கம்மின்னு சொல்லும்போது என்ன இருக்குது? ஃப்ரீயாக நம்ம ட்ரேட் பண்ண முடியும். சரியா? அதான் சொல்ல வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன முக்கியமாக இருக்குன்னா அவங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன பண்ண முடியும்? நல்லா டெவலப் பண்ண முடியும். ஸோ என்ன பிஸ்னஸில் வேணாலும் எவ்வளோ வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஈஸியாக நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக செய்யலாம். ஸோ இந்த மாதிரி கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாடெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூஎஸ்ஏல. சரியா? ஃபர்ஸ்ட் யார் வந்து முக்கியமாக இருக்காங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அடுத்ததாக வெஸ்ட் ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிக்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க? இவங்க எல்லாருமே ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக என்ன பண்ணுறாங்க? திகழ்கிறாங்க. இதில் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை ஃபாலோ பண்ணுறதுல. தென்
However, they don't undertake large social welfare measures to safeguard the downtrodden people from the market forces. என்ன பண்ணுறாங்க இதில் சோசியல் வெல்ஃபேரும் என்ன இருக்குது இதில் ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்க செய்யக்கூடிய அந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் மோட்டிவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அண்ட் அதில் எதுவும் ஆடப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சோசியல் வெல்ஃபேரும் ஆடப் ஆகி தான் இருக்குது. ஸோ சேஃப்கார்டும் இதில் நிறைய இருக்குது. பட் இதில் என்ன இருக்குது, கேபிட்டலிஸ்டிக் நிறைய என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் மேன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் உமன்ஸ் என்ன பண்ணுவாங்க, புதுசாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கிரியேட் ஆவாங்க. ஸோ நிறைய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால், சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் என்ன ஆகும், அங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ ஒவ்வொரு என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஸோ இது சடன் லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பிஸ்னஸை எல்லாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. அதுவே ஃப்ரீ எக்கானமியாக இருக்குது, ஸோ ஃப்ரீ பிஸ்னஸ் வந்து பண்ணலாம், நல்லா ஈஸியாக நம்ம யார் வேணாலும் என்ன வேணும் பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற போது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பொருளையும் அதிகம் நிறையா என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. ஒவ்வொருக்கு நிறைய கம்பெனிஸ் என்ன ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி சேம் குட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன இருக்குது, நிறைய காம்படிஷன் அங்கே வரும். சரியா. ஸோ இதுதான் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸ். சரியா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. ஸோ அதனுடைய கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியோட சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பரம்பரை சட்டம். ஸோ பரம்பரையாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரே சேம் பிஸ்னஸை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா. ஸோ ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அந்த என்ன ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்களோ அந்த ஃபேமிலியில், ஸோ வாழையாக என்ன பண்ணுறாங்க, சேம் பிஸ்னஸை செய்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கில் பார்க்கலாம். த பேசிக் feature of capitalism is that all resources, namely land, capital, machines, mines, etc., are owned by private individuals. ஸோ என்ன பண்ணுவாங்க, எல்லாமே என்னவா இருக்குது, அவங்களுடைய ஒவ்வொரு ப்ரைவேட் பர்சனல் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது, இந்த மாதிரி லேண்ட், கேபிட்டல், மெஷின்ஸ், மைன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொந்தமாகவே என்னவா இருக்கும், இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது த ஓனர் ஹேஸ் ரைட் டு ஓன், keep, sell or use these resources according to his will. ஸோ வில் என்னது, அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியும், இந்த இருக்கக்கூடிய ரெசோர்ஸஸ் எல்லாத்தையும் வாங்கவோ விற்கவோ எல்லாருக்கும் என்ன, அவங்களுக்கு என்ன இருக்குது, ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. சரியா. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஓன், கீப் அண்ட் செல் ஆர் யூஸ் தீஸ் ரெசோர்ஸஸ். என்ன பண்ணலாம், வச்சுருக்கலாம், அவங்களுக்கு கீப் மெயின்டெனன்ஸில் வச்சுருக்க முடியும், அண்ட் செல் பண்ணலாம், ஆர் அதை யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. த ப்ராப்பர்ட்டி கேன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹையர் ஆஃப்டர் டெத். என்ன பண்ணுவாங்க, அது அப்படியே அந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிறகு, அந்த டெத்துக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாரிசுகள் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இதான் சொல்கிறாங்க இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் வாழையடி அவங்களுக்கு பிறகு, இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, அனில் அம்பானி அண்ட் முகேஷ் அம்பானி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து யார் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க இன் ஃபியூச்சர், அவங்களுடைய வாரிசுகள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ வாரிசுகள் வந்து என்ன பண்ணுவாங்க, டேக் ஓவர் பண்ணி அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க இல்லையா. அதான் சொல்கிறாங்க லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த வாழையை என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த அசெட்ஸை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. தென் அடுத்ததாக பார்க்க போகிறது செகண்ட் ஒன், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈச் இண்டிவிஜுவல் இஸ் ஃப்ரீ டு கேரி அவுட் எனி ஆக்குபேஷன் ஆர் ட்ரேட் அட் எனி பிளேஸ் அண்ட் ப்ரொடியூஸ் எனி கமாடிட்டி. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம முதலே பார்த்துட்டோமா, ஃப்ரீ எக்கானமின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், இங்கே யார் வேணாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், ஈச் இண்டிவிஜுவல் இஸ் ஃப்ரீ, என்ன பண்ண முடியும், ரொம்ப ஃப்ரீயாக கேரி அவுட் எனி ஆக்குபேஷன், என்ன தொழில் வேணாலும் அங்கே என்ன பண்ண முடியும், நம்மளால் செய்ய முடியும். ஆர் ட்ரேட், வியாபாரம் செய்ய முடியும். அட் எனி பிளேஸ், எந்த பிளேஸில் வேணாலும் என்ன பண்ண முடியும், அவங்களால போயிட்டு ஒரு பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அண்ட் ப்ரொடியூஸ் எனி கமாடிட்டி. ஸோ என்ன பண்ண முடியும், என்ன விதமான பொருளையும் அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இதுதான் சுதந்திரமான ஒரு போக்கு. ஸோ இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி யூஸ் பண்ணக்கூடிய இந்த யூஎஸ்ஏ ஆகட்டும், வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனும் இல்லை. என்ன பொருளை வேணாலும், என்ன இடத்துல வேணாலும், என்ன தொழிலை வேணாலும் அவங்களால என்ன பண்ண முடியும், ஃப்ரீயாக செய்ய முடியும். ஸோ யாரோட இன்டர்வென்ஷனும் இருக்காதுங்க. தென் similarly, consumers are free to buy any commodity as per their choice. என்ன பண்ண முடியும், இப்படிப்பட்ட ஒரு போக்கு இருக்கையில் அப்போ as well as நம்ம கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ராடக்ட் வேணாலும் பை பண்ணுறதுக்கு முடியும்.
பட் இங்கே ஒரு கன்ஃபியூஷனும் ஏற்படும். ஸோ நிறைய குட்ஸை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்குது, என்ன குட்ஸ் வந்து குவாலிட்டி, என்ன குட்ஸ் வந்து என்ன இருக்குது ரொம்ப லோ குவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு அசம்ஷன் வர முடியாது. ஸோ ஒரு குட்ஸுக்கு நிறைய சப்ஸ்டியூட் குட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஒரு கரெக்ட் டெசிஷன் எடுத்து நம்ம ஒரு நல்ல குட்ஸை சூஸ் பண்ணி வாங்குறது கஷ்டம். ஸோ அப்படிங்கிற ஒரு ட்ராபேக் இருக்கே தவிர்த்து, பட் நிறைய என்ன இருக்குது, அங்கே நிறைய காம்படிஷன் இருக்குது, நிறைய சேம் குட்ஸுக்கு வந்து என்ன இருக்குது, சப்ஸ்டியூட் குட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம எதை வேணாலும் ஃப்ரீயாக சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு முடியும். சரியா, இதில் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில். அண்ட் அடுத்ததாக ப்ராஃபிட் மோட்டிவ். ஸோ ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது, லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு இதில் தீர்மானமாக இருக்கிறது. ஸோ ப்ராஃபிட் மோட்டிவ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பிஸ்னஸ் சாதாரணமாக ஜென்ரலாகவே பிஸ்னஸில் என்ன தான், இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோல். சரியா, அடுத்ததா ப்ராஃபிட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொன்னால், இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, ட்ரைவ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போவோம். சரியா, அந்த மாதிரி நம்ம ஸ்பீடாக என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், கெயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன இருக்குது, அதில் உள்ளீடாக இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி தான். ஸோ இப்போ ப்ராஃபிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட ஃபோர்ஸாக இருக்குது இன் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் அ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. சரியா, ஈச் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் ஓன்லி தோஸ் குட்ஸ் விச் என்ஷூர் ஹை ப்ராஃபிட். என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆகட்டும், ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஆகட்டும், ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ப்ரொடியூஸ் ஒன்லி தோஸ் குட்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான குட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் விச் என்ஷூர் ஹை ப்ராஃபிட். எதுக்காக உற்பத்தி பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்ஷூர் ஹை ப்ராஃபிட். என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தணும், ரொம்ப ஸ்பீடப் பண்ணி அதிகமான லாபத்தை நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னது இவங்களுடைய முக்கியமான நோக்கம். யாரோட அதுலேயும் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுடைய ப்ரொடியூசர்ஸுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம். சரியா, அடுத்ததான் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராஃபிட் மோட்டிவ் வந்து அவங்க அட்டைன் பண்ணுறதுக்குன்னா, அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சம் நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த ஹை டெவலப்டு டெக்னாலஜிஸை என்ன பண்ணுவாங்க, அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட் பண்ணி அதன் மூலிமா ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்க, இம்ப்ரூவ் பண்ணி குவாலிட்டி வைஸும் சரி எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, இம்ப்ரூவ் பண்ணி ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி. அண்ட் அடுத்ததாக டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ என்ன பண்ணுவாங்க, இங்கே நிறைய வந்து என்ன இருக்குது, டிவிஷன் ஆஃப் லேபர்ஸும் இருக்குது. ஸோ வேலை பகுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே என்ன இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன இங்கே இருக்கிறது இல்லை, முதலாளியாக மட்டும் இருக்கிறது இல்லை, இங்கேயும் என்ன இருக்குது, பாகுபாடுகள் இருக்க தான் செய்யுது. அண்ட் ஸ்பெஷலைசேஷன் ஆர் ஃபாலோட் த கோல்டன் ரூல். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷலைசேஷனாக ஒரு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கோல்டன் ரூலை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அ ப்ரொடியூசர் அண்டர் கேபிட்டலிசம் இஸ் டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட். இது வந்து ஒரு கோல்டன் வேர்டாக, ஒரு கோல்டன் ரூலாக என்ன பண்ணுறாங்க நம்ம எக்கனாமியில், அதாவது கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட். எப்படியாவது எதை செஞ்சு வேணாலும் என்ன பண்ணலாம், மேக்ஸிமைஸ் பண்ணணும் எதை, ப்ராஃபிட்டை. அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரமாகவே என்ன பண்ணுறாங்க, ஒரு கோல்டன் ரூலாக, சரியா, பொன்னான ஒரு விதியாக என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது என்னது, மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னது இங்கே மெயின் திங். ஓகேவா, all of you understand students. and அடுத்ததா fourth, free competition. ஸோ ஃப்ரீ காம்படிஷன் என்னது, ஒரு இலவசமான ஒரு போட்டி எங்கே நிலவுது. ஸோ எல்லாருமே என்ன இருக்குது, போட்டி நிறைந்த ஒரு உலகமாக இருக்கும் அந்த கண்ட்ரி. ஸோ எந்த கண்ட்ரி இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரீ காம்படிஷனாக இருக்கும். தென் there is free competition in both product and factor market. என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து காம்படிஷன் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, ப்ராடக்ட்லையும் அண்ட் மார்க்கெட்லையும். சரி, அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ணும்போது நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, சேம் குட்ஸ். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பிஸ்கெட் எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டுங்கிற போது நிறைய இருக்கு இல்லையா. அப்போ நவடேஸ் என்ன இருக்குது, நிறையா. முன்னாடி நமக்கு பார்த்தோன்னா என்னென்ன பிஸ்கெட் தெரியும், பிரிட்டானியா தெரியும், தென் மேரி தெரியும். ஸோ இந்த மாதிரி சில பிஸ்கெட்ஸ் தான் நமக்கு நேம் வந்து ரொம்ப வெல் நோனாக தெரியும் இல்லையா. இப்போ வந்து என்ன இருக்குது, நிறைய பிஸ்கெட்ஸ் வந்துருச்சு, அதோட நேம்ஸ் கூட நமக்கு நிறைய வந்து என்ன தெரியாது, அது என்னென்ன பிஸ்கெட்னு நம்மளால் ஒரு நினைவில் வச்சுக்க முடியாது. பட் சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய ரிமைன் பண்ணுவாங்க இல்லையா. குட் டே அண்ட் என்ன சொல்லுவாங்க, டார்க் ஃபேண்டசி அண்ட் இந்த மாதிரி நிறைய பிஸ்கெட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் என்ன இருக்குப்போ இந்த காம்படிஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நிறைய குட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சேம் சப்ஸ்டிடியூட் குட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய உற்பத்தி நடக்கும். எதில், அந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில். அண்ட் த கவர்மெண்ட் ஆர் எனி அத்தாரிட்டி cannot prevent firms from buying and selling in the market.
ஸோ என்ன பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் வந்து என்ன விஷயத்துலையுமே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த அத்தாரிட்டி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க இன்டர்வென்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க எதுலையும் பாதுகாக்க மாட்டாங்க. சரியா, பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டி வந்து என்ன பண்ண முடியும், ஃப்ரீயாக நமக்கு நடத்த முடியும். சரியா, தேர் இஸ் காம்படிஷன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய காம்படிஷன் நடக்கும். யாருக்கு இடையில, பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் இடையில. ஸோ என்ன பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுல பையர்ஸ் காம்படேட் பண்ணுவாங்க, அண்ட் செல்லர்ஸ் வந்து நம்ம யாரோட பொருள் அதிகமாக விற்கணும் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் காம்படேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எதில் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரீஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஃபீச்சர்ஸ், அதனுடைய சிறப்பியல்புகள் தான் இது எல்லாமே. ஓகேவா, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா ப்ரைஸ் மெக்கானிசம். ஸோ ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னால் எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரைஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்ததாக. ப்ரைஸ் மெக்கானிசம் இஸ் த ஹார்ட் ஆஃப் எனி கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. என்ன பண்ணுறாங்க, ஸோ இது வந்து ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் மாதிரி, எப்படி ஒரு ஹியூமனுக்கு ஹார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. All economic activities are regulated through price mechanism. ஸோ ஒவ்வொரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் எதை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ப்ரைஸ் மெக்கானிசத்தை, தட் இஸ் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இப்போ ஒவ்வொரு பொருளுடைய விலையை தீர்மானிக்கிறது, டிட்டர்மைன் பண்ணுறது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த டிமாண்டும் சப்ளையும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், இந்த ப்ரைஸ் மெக்கானிசம் அதாவது செயல்படுது. அண்ட் ப்ரைஸ், ஒவ்வொரு ப்ராடக்டினுடைய ப்ரைஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். எதை பேஸ் பண்ணி, இந்த டிமாண்ட் சப்ளை. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு ஃப்ளூயண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், நம்ம ப்ரைஸ் மெக்கானிசம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். தென் அடுத்ததாக ரோல் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ரோல் ஆஃப் கவர்மெண்ட் என்னது, நம்மளுடைய அரசினுடைய பங்கு என்ன, எதில், இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் நம்மளுடைய அரசினுடைய பங்கு எப்படி இருக்குது, அதனுடைய சிறப்பியல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். As the price mechanism regulates economic activity, the government has a limited role in a capitalistic economy. So the capitalistic economy la government control வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப மினிமம் லிமிட்டட் ரோல் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ளே பண்ணுறாங்க. யார், கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. இதில் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில். சரியா, அடுத்ததான் the government provides basic services such as defense, public health and education. ஸோ இந்த மாதிரி எதில் மட்டுமே அவங்க கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த விதமான ஒரு 3 விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை காட்டுறாங்க. யார், நம்ம கவர்மெண்ட். ஸோ என்னென்ன விஷயங்கள்ல சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிஃபென்ஸில் நம்மளுடைய பாதுகாப்பில், ஸோ நம்மளுடைய இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி ஃபோர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ படைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது நம்மளுடைய பாதுகாப்புக்காக, ஸோ அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க, அதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. யார், கவர்மெண்ட். அண்ட் பப்ளிக் ஹெல்த், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பப்ளிக்குடைய ஹெல்த்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ பப்ளிக்ஸை, அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப மஸ்ட் இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரியான பேசிக் சர்வீசஸில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 7th one, இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். ஸோ என்ன இருக்குது, இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம்னா என்னது, நம்மளுடைய வருவாயில் என்ன இல்லை, ஒரு சமமான ஒரு போக்கு இல்லை. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில். ஓகேவா, கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி இஸ் டிவைடட் இன்டு 2 classes. என்ன பண்ணுறாங்க, 2 விதமாக என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியை. ஸோ எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹவுஸ், தட் இஸ் தோஸ் ஹூ ஓன் ப்ராப்பர்ட்டி. என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் மீன்ஸ் என்னது, இருக்கிறது. என்னது, என்ன இருக்குது, தோஸ் ஹூ ஓன் ப்ராப்பர்ட்டி, யாருக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஹவ் நாட்ஸ், ஹவ் நாட்ஸ் என்னது, அவங்களுக்கு இல்லை. சரியா, யாருக்கு, who do not own property and work for their livings. என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர்கிட்ட சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி அவங்கள்ட்ட சொந்தமாக இருக்கும் இல்லை. சரியா, அதுவே இன்னொரு சிலர்கிட்ட என்ன பண்ணாது, அவங்களுக்குன்னு தனியாக சொத்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க வாழ்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவாங்க. சரியா, the outcome of this situation is that the rich become richer and poor become poorer. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைன்ஸ். ஸோ ரொம்ப கவனமாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அடுத்தது இதில் என்ன சொல்கிறாங்க, இதுலேருந்து நமக்கு வெளிப்பாடு என்ன ஏற்படுது, இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் நமக்கு அவுட்கம் என்னவா தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிச்சுவேஷன் இஸ் தட் த ரிச் பிகம்
ரிச்சா என்ன பண்ணுறாங்க, ரிச் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, மோர் ரிச்சராக ஆகுறாங்க. சரியா, அதிகமான ஒரு ரொம்ப பணக்காரவங்களாக ஆகுறாங்க. சரியா, அண்ட் புவர் பிகம் புவரர் என்ன பண்ணுறாங்க, புவர் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப புவராக மாறுறாங்க. ஸோ எது நான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் அந்த பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த விஷயத்தை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் இந்த மாதிரி விஷயம், யாருக்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம், எங்கே வேணாலும் எந்த பிளேஸில் வேணாலும் என்ன ப்ரொடக்ஷன் வேணாலும் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அந்த போக்கு இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், அவங்க என்ன பண்ண முடியாது, அமௌண்ட் அதாவது சர்ப்ளஸ் அமௌண்ட் இல்லாத அந்த பீப்புள் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு சொந்த தொழிலை ஏற்படுத்தி அவங்களால செய்ய முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரிச் பீப்புள் பிகம் மோர் ரிச்சர் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக ரிச் ஆகுறாங்க. அண்ட் புவர் பிகம் புவரர் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, ஏழ்மை மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போகிறாங்க. ஸோ இந்த நிலை வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் இருக்குது. ஹியர் எக்கனாமிக்ஸ் இன்இக்வாலிட்டி கோஸ் ஆன் இன்க்ரீசிங். ஸோ இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையுமே என்ன தான் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் அப்படின்னு இதில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் அடுத்ததா மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம்னு என்னது, நம்மளுடைய முதலாளித்துவத்தினுடைய நன்மைகள் என்னென்ன. ஓகேவா, அடுத்தது ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங். ஸோ என்ன சொல்கிறாங்க இதில், ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங்னா என்னது, ஸோ அவங்க தொடர்ந்து அது பாட்டுக்கு என்னது, அந்த வேலையை அது பாட்டுக்கு ரன்னிங்கில் போயிட்டே இருக்கிறது. சரியா, வித்தவுட் எனி கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் த எக்கானமி ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணுறாங்க. ஸோ நம்ம கவர்மெண்டோடைய எந்த தலையீடுமே நமக்கு அந்த பிஸ்னஸில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் அந்த ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு நமக்கு என்னது, ஒரு ஒன் ஆஃப் த மெரிட் யாருக்கு, அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பீப்புளுக்கு இல்லையா. ஸோ அது மெரிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்ததாக எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரெசோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த இருக்கக்கூடிய வளங்களை ரொம்ப திறமையாக யூஸ் பண்ணுறாங்க. சரியா, அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் ரிசோர்ஸஸ் ஆர் புட் இன் டு ஆப்டிமம் யூஸ் என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் தரோ யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முழுமையாக என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெசோர்ஸஸ்னால் என்ன சொல்லுவோம், லேண்ட், வாட்டர் அண்ட் மெஷினரி, பில்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே என்னென்ன விஷயங்களாக இருக்குதோ, ஸோ அந்த ரெசோர்ஸஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க தரோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மெரிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு பண்ணும்போது யாருமே அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் எடுத்து தான் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் ரிட்டன் பேக் கிடைக்குது இல்லையா. அடுத்தது அதுதான் சொல்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் இஸ் என்கரேஜ்ட் அண்ட் என்டர்பிரினர்ஸ் கெட் மோர் ப்ராஃபிட் அண்ட் மோர் எஃபிஷியன்சி என்ன பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் கேபிட்டலிசமில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ரொம்ப என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதன் மூலியமாக இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது, ஃபெசிலிட்டிஸை கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப என்கரேஜ்மெண்ட் ஆகுறாங்க. அதன் மூலியமாக ஆண்டர்பிரினர்ஸ் கெட் மோர் ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க, நிறைய தொழில் முனைவர் வந்து அதிகப்படியான லாபத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏர்ன் பண்ணுவாங்க. அண்ட் மோர் எஃபிஷியன்சி திறமையாக செயல்படவும் செய்வாங்க. ஓகேவா, அடுத்ததா எக்கனாமிக் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் பொருளாதாரத்தினுடைய செயல்முறை எப்படி இருக்குது. தென் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் ஆர் வெரி ஹை இன் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. ஸோ இதை வந்து என்னென்ன மாதிரியான லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அது உற்பத்தி திறன் வந்து என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. வெரி ஹை இன் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சேம் சப்ஸ்டியூட் ப்ராடக்டை உற்பத்தி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் வந்து என்ன இருக்குது, பப்ளிக்ஸும் நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான ப்ரொடக்டிவிட்டியும் இருக்க தான் செய்யும் எங்கே, இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை ஃபாலோ பண்ணும்போது. அடுத்ததாக 5th ஒன், கன்சியூமர்ஸ் சாவரின்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சாவரின்ட்டி மீன்ஸ் இறையாண்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய நுகர்வனுடைய இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எய்ம்ட் அட் சாட்டிஸ்ஃபையிங் த கன்சியூமர்ஸ் என்னவா இருக்குது. ஸோ இதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுமே என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கன்சியூமர்ஸினுடைய வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களே திருப்தி பண்ணக்கூடிய செயல்பாடை செய்கிறது தான் என்ன இருக்குது, இவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் பிஹைண்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏர்ன் ப்ராஃபிட். சரியா, அது முதல்ல நம்ம பார்த்தோம், நிறைய வந்து அதுக்கான வேர்டில் வந்து நிறைய பார்த்தோம் இல்லையா, ப்ராஃபிட் அதாவது சம்திங் ஒரு வேர்ட், மோர் ப்ராஃபிட் இல்லையா, ஏர்ன் மோர் ப்ராஃபிட் இந்த மாதிரி ஒரு விஷயம். சரி, அடுத்ததாக ஹையர் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ன சொல்கிறாங்க, நம்ம இதில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதிகப்படியான கேபிட்டல் ஃபார்மேஷன் இது மூலியமாக உருவாகுது இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை ஃபாலோ பண்ணும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் இன் சேவிங்
and investment leads to higher rates of capital formation. எது வந்து நமக்கு capital formation கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை ஃபாலோ பண்ணும்போது ஹையர் ரேட்ஸுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷன் நமக்கு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால் போட முடியுது இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. ஸோ நியூ டெக்னாலஜிஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்மெண்ட்டினுடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸை நமக்கு தேவை தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் இந்த மாதிரி பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அது ஒரு மெரிட்டாக சொல்கிறாங்க. ப்ராஃபிட் இஸ் எய்ம்ட் அட் ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட் ஆன் நியூ டெக்னாலஜி அண்ட் ப்ரொடியூஸ் குவாலிட்டி குட்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ நம்ம முன்னாடி முன்னாடியே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு காந்தி தாத்தா இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ராட்டையை ஓட்டி தான் என்ன பண்ணாங்க அந்த நூல் நூற்றுறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஹெவி டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம அட் செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நிறைய டன் கணக்கில் என்ன பண்ணுறோம், நம்ம நூலை நூறுக்கிறோம் இல்லையா. இப்படி டெக்னாலஜி வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய நியூ டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி நம்ம நிறைய அச்சீவ் பண்ண முடியும். அதில் குவாலிட்டிலையும் சரி டெக்னாலஜிலையும் சரி என்ன பண்ணுறோம், நம்ம அதிகப்படியான டெவலப்மெண்ட் நம்ம பார்க்குறோம் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில். அடுத்ததாக நம்ம அடுத்ததாக டிமெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ இதனுடைய தீமைகள் என்னென்ன, கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணுறதுனால இருக்கக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். ஸோ வெல்த்லையும் இன்கம்லையும் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கவனம் முழுதும் செலுத்துகிறாங்க. தென் கேபிட்டலிசம் காசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் இன் அ ஃபியூ ஹேண்ட்ஸ் அண்ட் தேர்பை இன்க்ரீசஸ் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். இங்கே என்ன பண்ணுது, இந்த மாதிரி வெல்த்துக்கும் இன்கமுக்கும் நம்ம முக்கியம் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப சிலரே மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அதில் அதிகப்படியான லாபம், ஃபியூ ஹேண்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அதிகப்படியான வெல்த் அண்ட் இன்கம் வந்து என்ன பண்ணுறாங்க ரிசீவ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே நிறைய காம்படிஷன் நடந்துகிட்டே இருக்குது, நிறைய சப்ஸ்டியூட் குட்ஸ், ஒரே மாதிரியான குட்ஸுக்கு நிறைய சப்ஸ்டியூட் குட்ஸ் இருக்குது. அப்போ எது அதில் ஃபெமிலியர் இருக்கோ அந்த குட்ஸை ஃபாலோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியாக ஏர்ன் பண்ணுவாங்க. அப்போது இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம், இது ஒரு டிமெரிட்ஸ். அப்போது ஒரு சிலர் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க அதிகப்படியான லாபம் பார்க்குறாங்கிறது ஒரு டிமெரிட்ஸ். அடுத்ததாக வேஸ்டேஜ் ஆஃப் resources. ஸோ ரெசோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன ரெசோர்ஸ் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ நிறைய பொல்யூஷன் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நிறைய ஏர்லே ஆகட்டும், வாட்டர்லே ஆகட்டும், லேண்ட்லே ஆகட்டும் நிறைய என்ன ஆகும், பொல்யூஷன் க்ரியேட் ஆகும். அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு இப்போ லைக் ஃபார் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு புகை வந்ததுன்னா அந்த புகையை வந்து என்ன பண்ண முடியாது, ஃபில்டர் பண்ணாமல் அவங்க டைரெக்டாக விட்டுருவாங்க. அப்போ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருந்ததுன்னா அந்த புகையை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதில் ஃபில்டர் பண்ணி எப்படி வந்து பொல்யூட் பண்ணாமல் அனுப்பலாம் அப்படிங்கிறது நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் தலையிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் இது ஒரு ஒன் ஆஃப் த டிமெரிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ நிறைய கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க இதில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ முதலாளி அண்ட் தொழிலாளி எப்படி என்ன பண்ணுறாங்க இதில் பிரிக்கப்படுறாங்க. இது ஒரு ட்ராபேக்னு சொல்கிறாங்க. கேபிட்டலிஸ்ட் ஆர் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது சொல்கிறாங்க. அடுத்ததாக பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு சொன்னால் இது ஒரு சுழற்சி இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த பிஸ்னஸில் வந்து என்னது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா, இன்ட்ரொடக்ஷன், க்ரோத், மெச்சூரிட்டி, சேச்சுரேஷன் அண்ட் டிக்ளைன். இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இல்லாமல் என்ன பண்ணுது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஆன் தி ஹோல் அவங்க ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் மட்டுமே தான் நிறைய விஷயத்தில் கிடைக்குது, லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன், ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் குட்ஸ். என்ன பண்ணுறாங்க, நான் எசென்ஷியல் குட்ஸோட ப்ரொடக்ஷன் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு ட்ராபேக். சரியா, நமக்கு தேவையான பொருள் தான் நம்ம உற்பத்தி பண்ணணும், தேவையில்லாத ஏன் அன்னெசரியாக குட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஹார்ம்ஃபுல் குட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ஈவன் த ஹார்ம்ஃபுல் குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இஃப் தேர் இஸ் பாசிபிலிட்டி டு மேக் ப்ராஃபிட். என்ன பண்ணுறாங்க, இந்த ஹார்ம்ஃபுல் குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோ யாருமே தடை சொல்லலை. அப்படிங்கிற போது என்ன பண்ண முடியும், ஈஸியாக அவங்க நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அதில் நிறைய கெயின் பண்ணுவாங்க. பட் அது சமுதாயத்துக்கு என்ன தான் இருக்குது, தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா, அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சோசியலிஸ்டிக் எக்கானமி பற்றி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.